விவிலியத்திலே சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ பிரதிநிதிகள் வந்து சொன்னவுடனே அவர் தட்டியவுடனே திறந்திருக்கிறது. இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம். இந்த தீர்மானம் வெறும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, அல்லது தமிழர் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்ற அடிப்படையில் முதலில் இதை நான் வரவேற்கிறேன். நேற்றைக்கு தான் கிறிஸ்தவ ஆயர் பெருமக்கள், சிறுபான்மை பிரதிநிதிகள் எல்லோரும் மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த சட்டம் குறித்த ஆபத்தை தெரிவித்தார்கள். அவர் நேற்று தான் சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கு உடனடியாக தீர்மானம் இங்கே கொண்டு வந்திருக்கிறது. விவிலியத்திலே சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்வார்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த கிறிஸ்தவ பிரதிநிதிகள் சொன்னவுடனே அவர் தட்டியவுடனே திறந்திருக்கிறது. இந்த தீர்மானம் மிக சிறப்பான தீர்மானம். இந்த தீர்மானம் வெறும் சிறுபான்மை மக்கள் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, அல்லது தமிழர் பாதுகாப்புக்கான தீர்மானம் மட்டுமல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மாண்பை பாதுகாக்கக்கூடிய தீர்மானம் என்ற அடிப்படையில் முதலில் இதை நான் வரவேற்கிறேன். இதில் கூடுதலாக நான் சில செய்திகளை சொல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் எனக்கு அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றிய பாஜக அரசு முன்வைக்கும் ஒவ்வொரு திருத்த மசோதாவுக்கு பின்னாலும் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசியலமைப்பு சட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும், இந்நாட்டின் மண்ணின் பூர்வீக குடி மக்களான ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையினர் ஆகியோருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற RSSின் நூற்றாண்டுகால செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதைத்தான் நோக்கமாக இருக்கின்றது. பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், இன்றைக்கு காலையில் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களோடு நான் உரையாடிவிட்டு இந்த FCRA திட்டம் குறித்து பேசும்பொழுது இன்றைக்கு அங்கே முன்மொழியப்படுகிறது நாடாளுமன்றத்தில். இதை விடுதலை சிறுத்தைகள் கடுமையாக நாங்கள் அங்கே எதிர்க்கின்றோம். இந்த தீர்மானம் முதலில் கொண்டு வந்திருப்பது என்னுடைய சார்பாக முதலில் வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருந்தார். ஆகவே இந்த அவையிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய தலைவர் சார்பில் நான் வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் அந்த திட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கின்ற வகையில் தான் அவர்கள் செய்கிறார்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டமாக இருக்கட்டும், அல்லது முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், எந்த சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டத்தினுடைய அடிப்படை சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை தகர்த்துவிட்டு, அந்த ஜனநாயக சட்டத்தை தகர்த்துவிட்டு சனாதன சட்டத்தை கொண்டு வருவதுதான் முதன்மையானது. அந்த அடிப்படையில் தான் இதை நான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. இஸ்லாமியர்களை இரண்டாந்திர குடிமக்களாக தரம் பிரிக்கும் குடியுரிமை திருத்த சட்டம், பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் வசிக்கும் சீக்கிய விவசாயிகளை குறிவைத்து 3 வேளாண் திருத்த சட்டம், இஸ்லாமியர்களின் வக்ஃபு சொத்துக்களை கையகப்படுத்தும் வக்ஃபு திருத்த சட்டம் ஆகியவற்றின் மூலம் ஒன்றிய பாஜக அரசின் நோக்கத்தை அந்த உள்நோக்கத்தை நாம் அறியலாம். அந்த வரிசையில் இப்போது கிறிஸ்தவர்களை குறிவைத்து வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு முனைந்துள்ளது. 1976ஆம் ஆண்டு அவசர நிலை அமலில் இருந்தபோதுதான் அன்றைய பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களால் முதலில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கவிதையினுடைய நோக்கத்தை, இந்த கவிதையினுடைய ஆபத்தை உணர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது யாருக்காகவோ எழுதப்பட்ட கவிதை அல்ல, நமக்காக எழுதப்பட்ட கவிதை. நேற்றைக்கு வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரும்போது எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட எல்லோருமே அமைதியாக இருந்தார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் போது இந்த நாடு அமைதியாக இருந்தால் நாளைக்கு என்ன வேண்டுமானால் நடக்கும். அந்த வகையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த அரசுக்கும், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன். வாழ்க புரட்சியாளர் அம்பேத்கர், வெல்க அரசியலமைப்பு சட்டம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.